Hello and welcome to Offside Kota for yet another video. 6-0 போட்டு தம்சம் பண்ணிட்டாங்க வலன்சியாவை பார்சலோனா. வி ஆர் சோ பேக் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஹோம் அட்வான்டேஜ் இருக்குமான்னு பேசிட்டு இருந்தோம் ப்ரிவியூல. பட் என்னமா அட்மாஸ்பியர் இன் ஸ்டடி யோஹான் கிரைஸ் போன கேம்ல. பிளேயர்ஸும் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க. ரஃபீனியா பிரேஸ், லெவன்டாஸ்கி பிரேஸ், ஃபெர்மின் லோபஸ் பிரேஸ் அண்ட் மக்களே இந்த பையன் இப்ப இவ்வளவு பேசுறானே, இந்த பையன் 1-0 கஷ்டமா ஜெயிக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணான். நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து கன்வின்சிங்கா ஜெயிச்சா என்ன விட யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். பட் ஜோக்ஸ் அசைட், வெல்கம் மக்களே. அண்ட் இதுதான் வந்து வலன்சியா ரிவ்யூ. நம்ம கூட ஆஸ் யூஷுவல் ஜாயின் பண்ணிருக்கிறது ஸ்ரீராம். அண்ட் சொல்லுங்க ஸ்ரீராம், எப்படி என்ஜாயபிள் மேட்சா? சூப்பரான மேட்ச்ங்க. எஸ்பெஷலி கோயிங் இன் டு த மேட்ச். அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம டீம் நம்ம ஆல்ரெடி ப்ரிவியூல மக்களே அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் நாங்க வந்து இங்க கொஞ்சம் டைட் ஷெட்யூல்னால கொஞ்சம் லேட்டா வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதனால வந்து வழக்கத்தை விட கொஞ்சம் வியூஸ் கம்மியா வந்துருந்தது. பட் அண்டர்ஸ்டாண்டபிள், ஏன்னா வந்து கொஞ்சம் லேட்டா தான் நாங்க பண்ணோம். கேம் வீக் கேம் டேக்கு ஒன் ஒன் டே முன்னாடி தான் பண்ணோம்னு நினைக்கிறேன் இல்லையா. அது வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஷெட்யூல் ரைட் ஆனதுனால பண்ண முடியல. ஸோ வந்து பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். வித் தட் அவுட் ஆஃப் த வே, கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம இந்த மேட்ச்க்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு 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 ப்ரெஷர் ஒன்று இருந்தது. அது வந்து நம்மளே நமக்கு மேல போட்டுக்கிட்ட ப்ரெஷரு. நம்ம ஃபேன்ஸ் நமக்குள்ளேயே நம்ம ஒரு 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 பார் ஒன்று வச்சுப்போம்ல. அந்த மாதிரியான பார் வந்து நம்ம மீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம். ஐயோ ஏன் இப்படி எவ்வளவு ஆகுது என் வாயின்னு தெரியல. செல்ஃப் கிரிட்டிசிசம் வந்து கொஞ்சம் அதிகமா வச்சு ஒரு மாதிரியா நம்மளே வந்து ஒரு ஒரு ஷெல்லுக்குள்ள இருந்தோம். எஸ்பெஷலி ஒரு அவே போறதுக்கு முன்னாடி, ஒரு சாம்பியன்ஸ் லீக் நியூ காஸ்டலுக்கு அவே போறதுக்கு முன்னாடியான ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸா ஒன்று போட்டோம். ஏன்னா மேட்ச்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பேசுவோம், லைன் அப்லாம் வந்து பயங்கர டிஃப்ரெண்டா இருந்தது. அதெல்லாம் வந்து நம்ம டச் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தாட்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணனா 6-0 அப்படின்னு கேட்டா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஒரு 3-0 4-0 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு நல்ல ஒரு கன்வின்சிங்கான விக்டரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவு ஒரு டாமினேட்டிங்கான விக்டரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு ஒரு டாமினேட்டிங்கான ஒரு ஒரு ஸ்டாம்பிங் அத்தாரிட்டி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கல. நீ எதிர்பார்க்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆமா ஆமா, கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரி அதான், நான் வந்து நம்ம பெட்டரா ஆடுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த இந்த அளவுக்கு ஸ்டெப் அப் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் ம் இதுக்கான மெயினான காரணம், நம்ம வந்து பழைய பிரசிங் ஸ்ட்ரக்சருக்கு திருப்பி போயிட்டோம். அது வந்து இந்த கேம்ல நல்லா விசிபிளா இருந்துச்சு. தட் சரி, இதுதான் ஒர்க் ஆகுது. இந்த கேம்ல ம் யாரும் போட்டு ஹைலைன் பத்தி யாரும் பேசவே இல்லை. ஏன்னா வந்து பிரசிங் கரெக்டா பண்ணதுனால அந்த ஹைலைன் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால ஐ திங்க் ஃபிளிக்கும் ரியலைஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தட் சரி, இதுதான் நம்ம ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட். அண்ட் இந்த டாக்டிக்ஸ் தான் நம்ம த்ரூ அவுட் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்க சொன்ன மாதிரி ம் லைன் அப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத லைன் அப்பா வந்து ஃபிளிக் ஆமா, இறக்குறாரு லைன் இந்த அப்ல இருந்து கேம்ல. போயிடுவோம். ஆப்வியஸ்லி டியாங் அண்ட் கேவி இன்ஜர்ட்னால கசாடோ ஸ்டார்ட் பண்ணோம். லைன் கசாடோ அப்ல ஸ்டார்ட் நம்ம பண்ணுவோம்னு நம்ம எல்லாரும் கண்டிப்பா ப்ரிவியூல தெரிஞ்சுது. பேசியிருந்தோம்ல பட் லைன் அப். நம்ம என்ன டிஃபென்ஸ்ல லைன் அப் வந்து நம்ம வரும்னு நம்ம என்ன லைன் அப் பேசியிருந்தோம்ல, அதுல வரணும்னு. அதுல இருந்து என்னென்ன மொத்தம் வந்து ஆமா 1 2 3 4 5 5 பேர் வந்து நம்ம யோசிச்ச லைனப்ல வந்து இல்ல. அதுல 5 பேர் யாருன்னா, நம்ம லெவன்டோஸ்கி ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைச்சோம். ஆனா அவன் பண்ணல, ஃபெரான் பண்ணான். நம்ம ரஃபீனியா ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைச்சோம். ஆனா ரஃபீனியா பண்ணல, ரூனி பண்ணான். நம்ம வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து பிராங்கி டியாங் பண்ணுவான்னு நினைச்சோம். ஆனா பிராங்கி பண்ணல, கெசரோ பண்ணிருக்கான். அதே மாதிரி நம்ம பின்னாடி வந்து கிறிஸ்டியன்சன் பண்ணுவான்னு நினைச்சோம். கிறிஸ்டியன்சன் பண்ணல, எரிக் காசியா பண்ணிருக்கான். அதே மாதிரி லமீன் யமால் நம்ம ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் பேசணும். ஆனா யமாலும் பண்ணல, ராஷ்வர்ட் பண்ணான். ஸோ இதுதான் நமக்கு இருந்தது. லைனப் பார்த்த உடனே நான் வந்து செம்ம ஷாக்கு. எனக்கு வந்து என்னாச்சு. ஸோ என- அங்கேயே வந்து நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான லைன் அப். சொல்லு சொல்லு சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி லைன் அப்ல வந்து லைனப். நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி எரிக் கார்சியா அண்ட் குபார்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜெராட் மார்டின் வந்தா ஃபார் இன்ஜர்ட் பால்டே. குண்டே ரைட் பேக்ல ஸ்டார்ட் பண்ணான். பெட்ரி அண்ட் கசடோ ஸ்டார்ட் பண்ணாங்க மிட்ஃபீல்ட்ல. ஃபெர்மின் கேம்ல ஆடினா. ராஷ்போர்ட் லெஃப்ட் விங்,
Rooney Bardagi right wing, and Ferran Torres up top. Pedri captaining the team இந்த கேம்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபெர்மின் என்னமா பிரessing இந்த கேம்ல இல்ல. ஃபெர்மின் ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ட்வீட் போட்டிருந்தாங்க ஃபெர்மினேட்டர் அப்படின்னு. பா, என்னமா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. பிரessing-ஆ இருக்கட்டும், அவன் பாசிங்கா இருக்கட்டும், அண்ட் 2 கோல் டெலிவர் பண்ணி கொடுத்துட்டான் பையன் இந்த கேம்ல. சூப்பர், சரியான கேம் ஆக்சுவலா. நம்ம வந்து பேசியிருந்தோம், ஸ்பெயினுக்கு வந்து டேனி ஆல்மோ வந்து ஃபார்ம்ல இல்ல, ஸோ ஃபெர்மின் வந்து இந்த இடத்த வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவான் அப்படிங்கறத நம்ம பேசியிருந்தோம். அந்த நீ ஃபெர்மின் சொன்ன, அதுக்கு முன்னாடி கூபார்சி ஃபர்ஸ்ட் கோலுக்கு ஒரு போட்டாம் பாரு ஒரு பாஸ் ஒண்ணு, வேற லெவல் பாஸ். அப்படியே அந்த மிட்ஃபீல்டையும் அவங்க அந்த டிஃபென்ஸ் லைனையும் பைபாஸ் பண்ணி ஒரு கிராஸ் ஒண்ணு போட்டான். அதை வந்து ஃபெரான் வந்து அதை கரெக்டா டைம் பண்ணானா இல்ல மிஸ் டைம் பண்ணி அது ஃபெர்மினுக்கு போச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஏதோ பண்ணிட்டான். அது வந்து கரெக்டா அவனுக்கு வந்து பிரிச்சு விட்டான் சூப்பரா. ஸோ அதை வந்து பயங்கரமா கேபிட்டலைஸ் பண்ணி ஃபெர்மின்லாம் 1-on-1 போனா நம்ம 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 கிளப்லயே எனக்கு தெரிஞ்சு ஒரு டாப் 3 டாப் 4 கிளினிக்கல் ஃபினிஷர்ஸ்ல ஃபெர்மின் இருப்பாங்க. சூப்பரான ஃபினிஷர் ஃபெர்மின், போத் த ஃபீட். அதை வந்து நம்ம காமிச்சான். ஸோ செம்மையா உள்ள வந்தான், கட் பண்ணான், இன்சைட் அவுட் கோலு, ஃபர்ஸ்ட் கோல் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது நம்ம 1-0 இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு ஆமா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஷார்ட்டே நம்ம கன்சிட் பண்ணல. அவங்க வந்து ஒரு அட்டெம்ப்ட் கூட எடுக்கல. ஸோ வந்து இது ஆமா. இது வந்து ஒரு எவ்வளவு ஒரு பூஸ்டிங் கான்ஃபிடன்ஸா இருக்கும் நம்ம அப்படின்னு நினைக்கிறேன் நீ, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு முன்னாடி. ஐ திங்க் இது வந்து ஒரு பெரிய பூஸ்ட். ஏன்னா போன மித்த எல்லா கேம்லயும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் that நம்ம ஹைலைன் வந்து கேட்ச் ஆகுறாங்க, கவுண்டர்ல கேட்ச் ஆகுறாங்க, நிறைய ஷார்ட்ஸ் கன்சீட் பண்றோம் அப்படின்னு. எஸ், ஜோன் கார்சியா எத்தனை ஷார்ட்ஸ் சேவ் பண்ண போன 3 மேட்ச்ல. இந்த மேட்ச்ல அவனுக்கு வேலையே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அதுலயே வந்து அதுவே ஒரு பெரிய மொரால் பூஸ்ட். சி, டிஃபென்ஸ் டெஸ்ட் ஆகுறதுங்கிறது லைக் உங்க கோல் கீப்பர் எவ்வளோக்கு எவ்வளோ லெஸ்ஸா டெஸ்ட் ஆகுறானோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஃபென்சிவா நீங்க சாலிடா ஆடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த கிளாரிட்டி வந்து இந்த கேம்ல நல்லாவே இருந்துச்சு பார்சலோனா சைட்ல இருந்து. அதே மாதிரி அண்ட் இன்னொரு செகண்ட், விஷயம் வந்து நான் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன் உனக்கிட்ட. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு உன்னோட வியூஸ் கேட்க. ஏன்னா வந்து ரைட் விங்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ரூனி நம்ம வாங்கின போது லமீன் வந்து நம்ம ரெஸ்ட் பண்றோம் இல்ல லமீன் ஆடல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரூனி வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஆனா இந்த மேட்ச்ல வந்து அவன் நிறைய ட்ரை பண்ணான், ஆனா அவன் எஃபெக்டிவா இல்ல, அவனை கொஞ்சம் நல்லிஃபை பண்ணிட்டாங்களோ வெலன்சியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே நம்ம வந்து சென்டர் ஆஃப் த பிச்ல கிரியேட் பண்ணோம். அப்புறம் லெஃப்ட்ல இருந்து ராஷ்வர்ட் சூப்பரா ஆடினான். என் ப்ராடக்ட் வந்து அவ்வளோ இல்ல, அவனும் வந்து இப்பதான் இன்டெகிரேட் ஆயிட்டு இருக்கான் டீமுக்குள்ள. ஸோ வி கேனாட் எக்ஸ்பெக்ட் நத்திங் மோர் ஃப்ரம் தெம். பட் எனக்கு தெரிஞ்சு ரைட் விங்ல இருந்து எனக்கு வந்து நம்ம அவுட்புட் வந்து ரூனி இருந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா இருந்த மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு காஸ் ஆஃப் கன்சர்னா நீ பாக்குறியா? ஐ திங்க் டூ ஏர்லி டு சே தட். ஏன்னா பையன் இப்பதான் ரெஜிஸ்டர் ஆகி இப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் டெபியூ பண்றான். ஆப்வியஸ்லி ப்ரீ ம் சீசன்ல ஆடினா, பட் அவன் அபிஷியல் லாலிகா டெபியூங்கிறது இதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். அதுலயே வந்து ஸ்டார்ட் பண்றான் அகேன்ஸ்ட் என்ன சொல்றது, ஒரு குட் குவாலிட்டி ஆப்போசிஷன் லைக் வலன்சியா. ஸோ இதை வந்து ம் நான் ரொம்ப அனலைஸ் பண்ண மாட்டேன். ஸ்டில் அவன் சி அகைன் எண்ட் ஆஃப் த டே அவன் இன்னும் 19 தான். எல்லா யங் பிளேயரும் வந்து நீங்க லமீனோ, குபார்சியோ, பெட்ரியோ அந்த அந்த லெவலுக்கு ஆடுவான்னு நீங்க உடனே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்டில் 19 தான். இப்பதான் புது லீகுக்கு வந்திருக்கான், புது டீமுக்கு ஆடுறான். பார்சாக்கு இவ்வளோ பெரிய டீமுக்கு இப்பதான் ஆடுறான். ஸோ ஸ்டில் ஏர்லி டேஸ் தான். ஐ திங்க் அவனுக்கு ஒரு குட் சான்ஸ், நல்ல எக்ஸ்போஷர் டு சி என்ன குவாலிட்டி ஆஃப் லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. இவென்ச்சுவலி வில் கம் நீ இவென்ச்சுவலி. வந்து அதுதான் வந்து நீ வந்து இப்போ லமீனோட ஷூ ஃபில் பண்றது கஷ்டம், ஏன்னா வந்து லமீன் மாதிரி ஒரு பிளேயரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம வந்து லமீன் மாதிரி ஒரு பிளேயர் இல்லாம, ரஃபீனியா மாதிரி ஒரு பிளேயர் ஸ்டார்ட் பண்ணாம, லெவன்டோஸ்கி மாதிரி ஒரு பிளேயர் ஸ்டார்ட் பண்ணாம, டியாங் மாதிரி ஒரு பிளேயர் மிட்ஃபீல்ட்ல இல்லாம நம்ம இந்த மேட்ச் இப்படி ஆடி இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு மொரால் வந்து எந்த அளவு பூஸ்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா வந்து அப்போ லாட் ஆஃப் இது நம்ம வந்து என்னாச்சு, பிளிக் பால் ஏன் இன்னும் சரியா இது ஆக மாட்டேங்குது அப்படின்னு பேசி 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 நம்மளே டவுட் பட வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஒரு அவுட்டிங்கா இருந்தது. அது இருக்கும்போது 1-0 நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போறோம். செகண்ட் ஹாஃப் வந்துச்சு. சொல்லுங்க, செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க. கடைசியில வந்தாரு விநாயக் மகாதேவ் மாதிரி வந்தான் தலைவன். செகண்ட் ஹாஃப்ல ரஃபீனியா கேப்டன் ஆம்பாண்ட மாட்டி கேப்டன் விட்டு வந்தாப்ல.
கேப்டன் வந்தாப்புல அவனை பெஞ்ச் பண்ணியிருந்தாங்க பிகாஸ் அவன் ஏதோ ட்ரைனிங்க்கு லேட்டா வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆனா பெஞ்ச் நீ அதை பண்ணியிருந்தாங்க. பாத்தியா? ஆனா பிளிக் வந்து அது வேற மாதிரி அப்படியே பாலிஷா வேற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல ரஃபீனியா வந்து நிறைய வந்து வெளியே பிரேசிலுக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு வந்தனால நாங்க வந்து அவனை ரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு லைட்டா கொஞ்சம் அப்படியே ஓல ஆமா விட்டாரு உள்ள நடுவுல. ஆமா. கோச் டிஃபெண்டிங் த கேப்டன், கேப்டன் டிஃபெண்டிங் த கோச். வந்தான் பாருங்க செகண்ட் ஹாஃப்ல வந்த ரூனிக்கு பதிலா. அப்புறம் இந்த ராஷ்பர்ட் ஒரு கிராஸ் போட்டான் பாத்தீங்களா அந்த ஃபார் போஸ்டுக்கு. சூப்பர் கிராஸ். இங்க வந்து உள்ள வந்து கட் பண்ணி அப்படி பர்ஃபெக்டா பீட் பண்ணி கிராஸ் போட்டான். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஞாபகம் இருக்கா? யமால் வந்து ஒரு ரைட் விங்ல இருந்து அவனுக்கு ஃபார் ஆமா போஸ்ட்ல ஆமா 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 போட்டு ஆமா. ரஃபினா கோல் அடிப்பான். அதே நம்ம மாதிரி ஆல்ரெடி டெக்னிக்கா இந்த சைட்ல எக்ஸாக்ட்லி இருந்து. ஆமா. நம்ம அதே ஆல்ரெடி மாதிரி பேசியிருக்கோம்ல, டெக்னிக்கா இந்த இருந்து. மாதிரி ஸ்பேஸ் அட்டாக் பண்றதுல வந்து ரஃபீனியா வந்து எவ்வளவு ஒரு 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 எலிட்டான ஒரு பிளேயரு. அந்த ஸ்பேஸ் அவனுக்கு கிடைச்சதுன்னா அது எந்த மாதிரி அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு சூப்பரா அட்டாக் பண்ணியிருந்தான் அந்த ஸ்பேஸை வந்து. அந்த காரிடர் ஆஃப் அன்சர்டனிட்டில பால் சூப்பரா போட்டான் ராஷ்வர்டு. அதை வந்து சூப்பரா அட்டாக் பண்ணியிருந்தான். அதே மாதிரி நீ ராஷ்வர்டு சொன்னோன்னே எனக்கு வந்து ஒரு விஷயம் இது வந்துச்சு. நம்ம வந்து இந்த மேட்ச்ல எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் சீசன்ல பால்டே வந்து இன்ஜூர்ட் ஆகி போயிட்ட போது நம்ம ஜெராட் மார்டினை தான் வந்து அந்த லெஃப்ட் விங்க வந்து கேரி பண்ண வைப்போம். ஏன்னா ம். அவனோட ஸ்ட்ரென்த் அது கிடையாது. ஆனா நம்ம அவனை தான் அதை கேரி ஆமா. பண்ண வைப்போம், ஏன்னா அந்த பால்டேவோட ரோலை பண்றதுக்காக. ஆனா இந்த ஆமா. மேட்ச்ல அவன் கொஞ்சம் டீப்பா தான் ஆடினான், ஏன்னா அந்த ராஷ்பர்ட் அந்த பொசிஷனை பண்ணிட்டு இருந்தான். அவன் நல்லா ம். வித்த ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தான். அது வந்து நல்லா சூட் ஆச்சு ஜெராட் மார்டினுக்கு. ஏன்னா அவனை அண்டர்லாப் பண்றதுக்கும் வந்து நிறைய அவன் யூஸ் பண்ணான். அதே மாதிரி ராஷ்பர்டும் வந்து நல்ல கிளிம்ஸ் காமிச்சான்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு கோல் அடிச்சிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. சூப்பரா இருந்தது அந்த லெஃப்ட் பிளாங்க் வந்து ரெண்டு பேரும் வந்து நல்லா ஆடினது வந்து. ஐ திங்க் ராஷ்வர்ட் மோர் டு கம் ஃப்ரம் ராஷ்வர்ட் தான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரஸ்டியா இருக்க ம் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அந்த கிளிம்சஸ் காமிக்கிறான் ஆஃப் த குவாலிட்டி தட் ராஷ்வர்ட் ஹாஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபெர்மின் போட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஃபுட்ல. பெர்மின் ஒரு ஷாட், அந்த தேர்ட் கோல் விட்டான் லெஃப்ட் ஃபுட்ல இருந்து ஒரு ஷாட் புல்லட். என்ன ஷாட்டுங்க அது! எப்பா, வேற தாமஸ் மூலர் மாதிரியான ஒரு ஷாட். தாமஸ் மூலர் நீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியம் இந்த ஹெவியான மாதிரிலாம் ஷாட். ஆடினானா ஆல்மோ கஷ்டம் தான் டீம்ல, ஸ்டார்டிங் லெவன்ல. ஆமா. சூப்பரான ஷாட்டுங்க, வேற மாதிரி அடிச்சிருந்தான் ஷாட். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சுட்டு நான் இங்கதான் இருப்பேன், என் ஊரு இது, என் ஊருக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன் அப்படின்னு காமிச்சான். அதுக்கப்புறம் தலைவனை பத்தி பேசியே ஆகணுங்க, ராபர்ட் லெவன்டோஸ்கி. ஒரு ஸ்ட்ரைக்கர்னா என்ன, ஒரு லெஜெண்ட் ஆஃப் த கேம்னா என்னன்னு காமிச்சான். ஃபெரான் வந்து அத்தனை சான்ஸ் அண்ட் சான்ஸ். ஃபெரானை வந்து நான் வந்து ஐம் நாட் த்ரோயிங் ஃபெரான் அண்டர் த பஸ் ஆர் சம்திங் எல்ஸ். ஃபெரானோட பொசிஷன் வந்து ஸ்ட்ரைக்கர் கிடையாது, அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவன் ஒரு மேக் ஷிஃப்ட் ஸ்ட்ரைக்கரா நல்லா ஆடிட்டு இருக்கான், அதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர், ஒரு லீத்தல் ஃபினிஷர் வந்து எப்படி பண்ணுவான் அப்படிங்கறத வந்து காமிச்சான் லெவன்டோஸ்கி. கடைசி 20 மினிட்ஸ் ஒரு ஷாட், அந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிப்பான் பாரு ரைட்ல, அப்படி திருப்பி ஒரு நொச்சுன்னு அடிப்பான் ஒண்ணு. நான்லாம் பிரிச்சுட்டேன் பார்த்துட்டு, எப்பா எங்கப்பா இருந்த இவ்வளவு நாளா அப்படின்னு. செம்மையா அந்த 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 ஒரு ஒரு கோல் ஸ்கோரிங் நாக் வந்து, அது வந்து ஒரு என்னதான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டாலும் அது வந்து இன்பில்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து லெவன்டோஸ்கி மாதிரி ஆளுக்கு வந்து இன்பில்ட்டா இருக்கு. அவனுக்கு தெரியும் கோல் எங்க இருக்குன்னு பார்க்காமயே. ஸோ அப்படி ஆமா. அப்படி பார்க்காம ஒரு சரியான ஷாட் ஒன்று அடிச்சான். அதுக்கப்புறம் செகண்ட் கோலும் வந்து மார்க் பெனால், தலைவன் திருப்பி வந்தான். அதை பத்தி சொல்லு. பெட்ரிய சப் ஆஃப் பண்ணிட்டு பர்னால் கொண்டு வந்தாங்க. வந்த 9 நிமிஷத்துல 100% ஏரியல் டுவெல்ஸ், 100% பாசிங் அக்யூரசி, ஒரு அசிஸ்ட், ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்து சரியான ஒரு த்ரூ பால் லெவன்டோஸ்கிக்கு சூப்பரா போட்டு போட்டான். ஃபினிஷ் பண்ணிட்டான். ஸோ வெல்கம் பேக் மார்க் பர்னால். அண்ட் எனக்கு வந்து இந்த ஹோல் சுச்சுவேஷனை பிரில்லியண்டா மேனேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தோணுது ஹான்சி ஃபிளிக். ஏன்னா அவன் நினைச்சிருந்தா அவனை ப்ரீ சீசன்ல ஆட வச்சிருக்கலாம், நினைச்சிருந்தா அவனை இவ்வளவு கேம்ஸ் கொண்டு வந்து, இல்ல இந்த கேம் கூட பெட்ரி சாரி பெட்ரி கூட அவனை வந்து ஸ்டார்ட் கூட பண்ணிருக்கலாம் வேணும்னா. பட் அவன் ம் வந்து சரி இல்ல இல்ல இவனை வந்து நம்ம ஸ்லோவா தான் இன்டிகிரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற இதுக்கு ஸ்டிக் பண்ணி இது பண்ணி கொண்டு வந்து வெரி 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 பாசிட்டிவ் சைன்ஸ். எனக்கு சூப்பரா இந்த இருந்தது. அதே கேம்ல மாதிரி அந்த அவன் உள்ள வரப்பையும் வந்து ஆடியன்ஸ், நம்ம ஃபேன்ஸ் வந்து அந்த சுத்தி அந்த அப்ளாட் பண்ணதா இருக்கட்டும், ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்ததா இருக்கட்டும், பெட்ரி வந்து வெளியே போயிட்டு ஒரு ஒரு போயட்ரி இன் மோஷன் மாதிரி தான் இருந்தது. நம்மளோட பெஸ்ட் சிஎம் வெளியே போயிட்டு நம்மளோட ஃபியூச்சர் சிஎம், ஃபியூச்சர்னா லைக் பெட்ரியும் ஃபியூச்சர் தான், பட் வந்து ஆமா. ஒரு சொல்றேன் ஒரு பொயட்டிக்கா இருந்தது. அது வந்து நல்லா இருந்தது. உள்ள வந்தான். பெட்ரி வந்து என்னங்க சொல்றது, பெட்ரி எல்லாம் வந்து அவன் உள்ள வந்துட்டு நம்ம ஒரு 8 on 10 பெர்ஃபார்மன்ஸ் போடலனா தான் அது வந்து அதிசயம். அந்த ஆமா. மாதிரியான ஒரு கேம் பெட்ரி. அதே மாதிரி நான் வந்து கெசாடோ பத்தி பேசணும்னு நினைச்சேன். பயங்கர அண்டர் ரேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் கெசாடோ.
அந்த பொசிஷனிங்க வந்து ஹோல்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த வெலன்சியாவை வந்து அவங்க எப்பதான் பால் வின் பண்ணா கூட அந்த பாசிங் லேனை வந்து சூப்பரா கட் பண்ணிடுவான். அவன் வந்து அந்த டிஃபென்சிவ் அவன் என்னதான் வந்து ஹைட் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அவனோட வந்து ஸ்பீடு எல்லாமே கம்மியா இருந்தாலும் அந்த பொசிஷனல் அவேர்னஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. அந்த வந்து சுப்ரீம் பொசிஷனல் அவேர்னஸ் வந்து கசாடோக்கு. ஸோ அது வந்து சூப்பரா ஆடினான். காம்ப்ளிமெண்டரி டு பெட்ரி, சூப்பரா ஆடினான். கசாடோ வந்து பிராங்கி வந்து இல்ல அப்படிங்கறதையே நம்ம ஃபீல் பண்ண வைக்கல எந்த நேரத்திலயுமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம மிட்ஃபீல்டு கிட்டே இருந்து. அதுக்கப்புறம் தான் வந்து ஒன் கடைசி கோலா. ஆமா, அதுக்கப்புறம் தான் கடைசி லெவன்டோஸ்கி கோல். அதுக்கு இது முன்னாடி சொல்ல வந்தீங்க இன்னொரு நீ. பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேம்ல எனக்கு இன்னொரு மெயின் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா வந்து குபார்சியோட ஃபார்ம். இவ்வளவு நம்ம ரொம்ப பேக் கன்சர்னிங்கா டு ஃபார்ம் இருக்கு தான். அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அண்ட் இந்த கேம் கொஞ்சம் அவனும் வந்து கொஞ்சம் ஓபன் அப் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அவனோட யூஷுவல் டயகனல் பால்ஸ் ஆடினா, கொஞ்சம் ஆன் த பால் நிறைய ஏரியல் கொஞ்சம். ஏர் டுவெல்லாம் சூப்பரா வின் பண்ணான். ஆமா, சோ அவன் வந்து கொஞ்சம் அவனோட பேக் டு ஃபார்ம் மாதிரி இந்த கேம் வந்துச்சு. ஸோ இந்த பெர்னால் கமிங் பேக், குபார்சி பேக் டு ஃபார்ம், இந்த ஃபெர்மின் கோல், லெவன்டோஸ்கி கோல், ரஃபீனியா கோல், ரஃபீனியா. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல வீக்கெண்ட், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பார்சலோனா பிஃபோர் த நியூ கேசல் கேம். ஸோ இதுதான் மக்களே த த வெலன்சியா ரிவ்யூ. அண்ட் ஸோ இதுதான் மக்களே த வெலன்சியா ரிவ்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டு ஆஃப் சைட் கூட்டம். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஸ்பெஷல் நியூ காசல் ப்ரிவ்யூ வீடியோ வருது வித் ஸ்பெஷல் கெஸ்ட் ஆன் ஃபார் த ப்ரிவ்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் நியூ காசல் வாட்ச் அலாங், சாம்பியன்ஸ் லீக் இஸ் பேக், ஸோ வாட்ச் அலாங் கண்டிப்பா பண்ணுவோம். அண்ட் until next time, as always, take care, bye bye.